Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 chapter 11 integral calculus example 11.10. இதுல simple applications பார்க்கலாம். f dash of x equal to 3x square minus 4x plus 5 and f of 1 equal to 3, then find f of x கொடுத்திருக்காங்க. f dash of x கொடுத்திருக்காங்க. நம்மள f of x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல f of 1 equal to 3 ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் f of x இருந்ததுன்னா அதை டிஃபரன்சியேஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு f dash of x கிடைக்கும். இந்த f dash of xஐ இன்டெக்ரல் பண்ணுறப்போ திருப்பி நம்மளுக்கு f of x கிடைக்கும். f dash of x கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை வந்து இன்டெக்ரல் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு f of x கிடைக்கும். இப்போ f dash of x எடுத்து இன்டெக்ரலில் நம்ம எழுதிக்கலாம். 3x square minus 4x plus 5 into dx. இப்போ 3x squared இருக்குது. ஸோ 3 தனியாக எடுத்து எழுதிக்கலாம். x squared வந்து x power n. இதை இன்டெக்ரல் பண்ணப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? x power n plus 1 divided by n plus 1 plus c. n not equal to minus 1. இங்கே பவரில் 2 தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். x power n plus 1ங்கிறப்ப x squared எப்படி சேஞ்ச் ஆகும்? x cube by 3 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இந்த 3 நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். அடுத்தது minus 4 into x இருக்குது. x வந்து பவரில் 1 இருக்குது. ஸோ 1 plus 1 2ஆக மாறும். x square divide by 2. இப்போ இதை கேன்சல் பண்ணுறப்போ 2க்கும் 4க்கும் கேன்சல் பண்ணால் இங்கே நம்மளுக்கு 2 கிடைச்சிடும். அடுத்தது ப்ளஸ் 5 இன்டெக்ரல் dx மட்டும் இருக்கும். dx பண்ணுறப்போ நம்மளுக்கு x கிடைக்கும் ப்ளஸ் c. f of x பார்த்தீங்கன்னா அதாவது f dash of xஐ இன்டெக்ரல் பண்ணுறப்போ நம்மளுக்கு f of x கிடைக்கும். அதுதான் இங்கே f of xன்னு எழுதியிருக்காங்க. இங்கே கிடைக்கிற x cube minus 2x square plus 5x plus c கொடுத்துருக்காங்க. இப்போது எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்து 3 கிடைக்கும் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்மில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக எஃப் ஆஃப் 1. இப்போ எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ அதனால் 1 கியூப் மைனஸ் 2 இன்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 5 இன்ட்டு 1 ப்ளஸ் சி. 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப ஆன்சர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஆன்சர் இங்கே 3 அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணலாம். இங்கே 3 இருக்கட்டும். 1 கியூப் 1, இங்கே 1 ஸ்கொயர் இன்ட்டு 2. இப்போ இங்கே 2 கிடைக்கும். 5 இன்ட்டு 1 ப்ளஸ் 5 ப்ளஸ் சி மட்டும் இருக்கும். 5 ப்ளஸ் 1 6, 6 மைனஸ் 2 4. ஸோ சி ஈக்குவல் டு 3. இந்த 4ஐ நம்ம 3 பக்கத்தில் மாற்றுறப்போ மைனஸ் 4ஆக சேஞ்ச் ஆகும். ஸோ சி ஈக்குவல் டு மைனஸ் 1 கிடைக்கும். இதுதான் சியோட வேல்யூ மைனஸ் 1. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு போய் நம்ம சியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் கியூப் மைனஸ் 2x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 5x, சிக்கு பதிலாக இங்கே நம்ம கண்டுபிடிச்ச மைனஸ் 1. இந்த எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் 11.11 பார்க்கலாம்.